அல்லாஹு தாலா அவனை நீங்க ஒருமைப்படுத்துங்கள், அவனை வணங்குங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்ற தௌஹீதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்ற மிகப்பெரிய கடமை பெற்றோருக்கு உபகாரம் செய்க. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தனது ஏகத்துவத்தோட தௌஹீதோட சேர்த்து சொல்கின்ற மிக முக்கியமான கடமை. அப்போ ஒரு மனிதன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையில முதன்மையானது அல்லாஹ்வை தௌஹீத் செய்கிறது. அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தாமல், அல்லாஹ்வை தௌஹீத் செய்யாமல், சரியான நம்பிக்கை இல்லாமல் எந்த அமல் செஞ்சும் பிரயோசனம் இல்லை. இது ஹுக்கூக்குல்லாஹ் விஷயத்துல முதலாவது அடிப்படை. ஷிர்க் செஞ்சா நம்ம எங்களோட அமல்கள் அழிஞ்சு போயிடும், விளையாதானே? அப்ப தௌஹீத் வாழ்க்கையோட அடிப்படை, அமல்களோட அடிப்படை, மனித வாழ்க்கையினுடைய எல்லா விடயங்களோட அஸ்திவாரம் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை, தௌஹீத். ரெண்டாவது ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல்லாஹ்னா நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாங்கள் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல்லாஹ். இன்னும் ஹுக்கூக்குல் இபாத், நாங்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அடியார்கள்னா ஒருவர் இன்னொரு ஆளுக்கு செய்யறது, இல்லைஞ்சா? இப்போ ஒரு ஆள் தும்முறார், தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஒரு ஆள் மௌத்தா போன அவருக்கு என்ன செய்ய, நாங்கள் ஜனாசா தொழுவிப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜனாசா தொழணும், அவருக்கு அதுவா கேட்கணும், அவரை கொண்டு கபூரில் அடக்கம் செய்வாங்க. அதோட நாங்கள் என்ன செய்யணும்? அதை நாங்கள் பழகணும், பார்க்கணும், நாங்களும் அதில் கலந்து கொள்ளணும். இப்படி கடமைகள் இருக்குது. அதே மாதிரி உம்மாக்கு செய்ய வேண்டிய கடமை, வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை, இது ஹுக்கூக்குல் இபாத், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை, அல்லாஹ் அல்லாத அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அப்ப இதுல முதன்மையானது பெற்றோருக்கு நாங்க செய்யற உபகாரம், பெற்றோருக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள். அப்ப ஹுக்கூக்குல்லாவில் முதன்மையானது அத்தௌஹீத். ஹுக்கூக்குல் இபாதுல அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது பெற்றோருக்கு நாங்க உபகாரம் செய்யறது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோர்களோட நீங்க நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க, பெற்றோர்களோட நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹு தாலா தன்னை ஒருமைப்படுத்துவதோடு, தன்னை தௌஹீத் செய்வதோடு, அந்த நம்பிக்கையோடு அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கிறான், நீங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க. இது முதலாவது அடிப்படை. முதலாவது அடிப்படை நாங்க என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப எவ்வளவுக்கு நாங்க எங்களோட உம்மா வாப்பாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை இந்த செய்தியிலே நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல அடிக்கடி சொல்ற விஷயங்கள், அதுல மிக முக்கியமான 6 விடயங்களை அல்லாஹ் 3ஆ சுருக்கி சொல்லுவான். ஒண்ட விடையலாது. இந்த 6ஐயும் அல்லாஹ் 3ஆ சொல்றான். 6ஐயும் என்ன செய்யலாது? பிரிக்க இயலாது. 3ஆக அல்லாஹ் சேர்த்து சொல்றான். 2 2 2ஆ. அந்த 2ல ஒண்ட பிரிச்சாலும் அவர் என்ன செய்யலாது? சொர்க்கம் போயலாது. ஒண்ட அகீமுஸ்ஸலா வாத்துஸ் ஸகா. அகீமுஸ்ஸலா நீங்க தொழுங்க, ஜகாத் கொடுங்க. இப்ப தொழுது ஜகாத் கொடுக்க இல்ல, ஜகாத்தை மறுத்து அப்படியே போறாருன்னா அவருக்கு சொர்க்கவாதியாக மாட்டார். அப்ப தொழுகை ஜகாத் அடிப்படை கடமை. அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்க. மூன்றாவது அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, அவங்களோட பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்க. பாருங்க, இப்ப அல்லாஹ்வுக்கு ஒருவர் கட்டுப்படுற, ரசூலுக்கு கட்டுப்படையில்லைன்னு அவர் சொர்க்கம் போறார்? சொர்க்கம் போக மாட்டார். அல்லாஹ்வுக்கு ஒருவர் கட்டுப்படுறார், ஆனா ரசூலுக்கு கட்டுப்படையில்லை, அவர் சொர்க்கம் போக மாட்டார். ரசூலுக்கு கட்டுப்படுறார், அல்லாஹ் கட்டுப்படையில்லை, சொர்க்கம் போக மாட்டார். அதே மாதிரி தான் அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களோட பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 6ஐயும் அல்லாஹ் தஆலா பிரிக்கல, 3ஆ சொல்றான். அப்ப எனவே நாம் இந்த 2வது அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற மாதிரி பெற்றோர்களுக்கு நாங்க நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது 2வது விஷயம். 3ஆவதாக ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வரார். ஒரு சஹாபா கூட இருக்கிற நேரம் அவர்கிட்ட கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த உலகத்துல மிக மிக நெருக்கமாக இருப்பதற்கு, அன்பு கொள்வதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களோடு நான் நெருங்கி இருப்பதற்கு மிக தகுதியானவர் யார் என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உம்முக. உம்முக்கன்னா என்ன? உங்களுடைய தாய். 2வது அவர் கேட்கிறார் சும்மமன். இப்ப முதலாவது உம்மா தானே, 2வது யார்? சும்மமன்.
உம்முக்க. மூன்றாவது அவர் கேட்டார், யார் அவரால் சொல்லுவாங்க ரசூல்லா அப்படின்ட்டு. சும்மமன் சும்ம உம்முக்க. அதுக்கப்புறம் நாலாவது கேட்கும் பொழுது சும்மமன் என்று கேட்கிற பொழுது சும்ம அபூக்க. மாஷா அல்லாஹ். அபூக்கண்டா அவங்களுடைய தந்தை. அப்ப தாய் தந்தைகளில் இவங்கள நாங்க தாய்க்கு இந்த அளவு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், தாய்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. அவ பெற்றோர்களை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அதுல குறிப்பாக தாயை என்ன செய்யணும், தாயுடைய அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தாயை நல்ல முறையில பார்த்து கொள்ள வேண்டும், தாய்க்கு கட்டுப்பட வேண்டும், தாய்க்காக பிரார்த்திக்க வேண்டும். அப்ப அவர்களுக்கு யஹஸ்னி சஹாபதி நெருங்கி தோழமை கொள்வதற்கு, நெருங்கி இருப்பதற்கு மிக நெருக்கமான ஒரு உறவு யாருன்னு அந்த உலகத்துல தாய். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 கேள்விகளுக்கு 3 175% தாய், 25% தந்தை. அப்ப அந்த அளவு, அதாவது 4/3 தாய்க்கு நீங்க அந்த அளவு அன்பு செலுத்துங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரில பதிவாகி இருக்கிறது.